அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கலான்ட்டு மீன் வாங்கியிருக்கோம். மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு காட்டுறேன், வாங்க சாப்பிட்டா பார்க்கலாம். இந்த சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாதே நல்லாயிருக்கும். வெந்தயம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துக்கிறேன், பொரியட்டும். சட்டி வச்சா வெங்காயம் சேர்த்துக்கிறேன், சட்டி வச்சா பூண்டு சேர்த்துக்கிறேன். இது வதங்கட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். 4 தக்காளி அடித்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். தட்டி வச்ச வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கிறேன். பாருங்க, குழம்பு கூட்டி வச்சுருக்கேன், ஊற்றிக்கிறேன். இந்த பாருங்க, குழம்பு கூட்டி ஊற்றிட்டு கொஞ்சம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், போட்டுக்குருவோம். உப்பு சேர்த்துக்குருவோம். போட்டு கொதி வரட்டும், மீன் சேர்ப்போம். உப்பு புளி பார்த்துக்குருவோம். குழம்பு கொதிக்குது, கொதி வருது. மாங்காய் சேர்த்துக்குவோம். வேலை செய்கிறதுனால அடுப்படியெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. வேலை முடிஞ்சோடனே அடுப்படியெல்லாம் க்ளீன் ஆயிடும். மாங்காய் போட்டாச்சு. கொதி வந்தோடனே நம்ம மீன் சேர்த்துக்குருவோம். மீன் கொத்தமல்லி தழையும் சேர்க்கணும். மூடி வச்சுருவோம். இங்கே பாருங்கள், கொதிக்குது. மீன் சேர்த்துக்குருவோமா. மாங்காய் போட்டு அரை வேக்காட்டில் இருக்குது. நம்ம மீன் சேர்த்துக்குருவோம். இது விலை மீனுங்க, இது விலை மீன். வறுக்க கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் குழம்புல சேர்த்துக்குருவோம். இதை எப்படிமா வறுக்கிறது? மீனெல்லாம் சேர்த்துக்கிறேன். மீனெல்லாம் சேர்த்துட்டேங்க. கொதி வரட்டும். இறக்கும்போது கொத்தமல்லி கலப்பை சேர்த்துக்குருவோம். பாருங்க, கொதிக்குதான்னு பார்ப்போமா. பாருங்கள், கொதி வருது. மீன் குழம்பு சலசலன்னு கொதிச்சாவே மீன் குழம்பு. அந்த காலத்தில் நாங்கள் சலசலப்பு கொதிச்ச பார்த்ததே மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைப்போம். அந்த சலங்க சத்தம் அப்படின்னு சொல்லுவோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை போட்டாச்சு. ரெடியாக வாங்க மக்களே, சாப்பிடலாம். சூப்பரான மீன் குழம்பு. அஸ்லாம்.